அந்தாண்டெல்லாம் மழை நல்லா பெய்யுது. நம்ம என்ன பண்ண போறோம்னா மழையில மாட்ட போறோம். சரியான ரோடு. என்ன இங்க ஒரு மேட்டர்னா வச்சுக்கோங்களேன், இங்க நம்மளை தவிர இங்க யாருமே இல்லை. ஆனா அங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, மழை பெஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. இந்த இடத்துல இப்போ பைக் ஓட்டுறதே ஒரு அவ்வளோ அழகா இருக்கு. சின்ன ரோடு தாங்க. இங்க பாருங்க. பட் சூப்பரான பிளேஸ், உண்மையிலுமே சூப்பரா இருக்கு. இது எல்லாமே சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை என்னால. ஹே கைஸ், நான் உங்கள் சூர்யா பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூர்யாசன் vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரநூத்து மலைக்கு போகிறோம். அது இதுதான் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறேன். எனக்கு அது எக்ஸாக்டாக ரூட்டு கூட எனக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ மேப்பில் தான் போட்டிருக்கேன். வாழப்பாடியிலேருந்து உள்ளே போனோம். ஆத்தூர்லேருந்து மொத்தமாக ஒரு 55 கிலோமீட்ரு காட்டுது. ஸோ போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சடனாக பிளான் பண்ணி கிளம்பிட்டேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல வைப்பாக இருக்கும். கைஸ், நம்ம வாழப்பாடி பிரிவு ரோடு வந்தாச்சு. பட் இங்கேருந்து பேலூர் வழியாக போகணுமா என்னன்னு தெரியல. மேப்பை பார்த்தா தான் தெரியும் எப்படி போகணும். ஓகே, இந்த ரூட்டில் இப்படி தான் போகணும், பேலூர் ரூட்டு. ஓகே. ஸோ நான் ஏன் மொபைல் ஹோல்டரில் நான் போடலைன்னா, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் மொபைல் ஹோல்டரில் போட மாட்டேன். நம்ம லோக்கலில் ஏதோ பக்கத்தில் கொஞ்சம் எமர்ஜென்சியில் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு வழி தெரில அப்படின்னா நம்ம போடலாம். ரொம்ப லாங்கில் இருக்கும்போது போட்டால், ஆல்ரெடி பழைய பைக்கில் நான் அப்படி தான் என்னோடய பழைய மொபைல் போட்டு அந்த வைப்ரேஷன்லேயே மொபைலோட சிபியூவே காலி. ஃபஸ்ட்டு கேமரா ஒர்க் ஆகாமல் போச்சு, அதுக்கப்புறம் சிபியூவே போயிடுச்சு. அப்புறம் அந்த ஃபோனை அவ்வளோதான் முடிச்சிட்டேன். ஸோ கைஸ், இங்கேருந்து இதுதான் பேலூர் ரோடு. இந்த ரோட்டில் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோன்னா வச்சுக்கோங்க, அது எவ்வளோ தூரம்லாம் நான் பார்க்கல. நான் போகும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பேலூர் வந்தாச்சுங்க. இங்கே வெயில்லாம் இல்லை, வெதர் ஓகே தான், சூப்பராக தான் இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ஆத்தென்டிக்காக இருக்குது, பரவாயில்ல. கொஞ்சம் ஒரு சட்டலாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே பேலூர் வந்துட்டோம். ஸோ பேலூர்லேருந்து எப்படி போகணுன்றதை பார்ப்போம். ஒவ்வொரு தடவை மொபைல் எடுத்து பார்க்குறது தாங்க கடுப்பாக இருக்குது. கேஸ், நான் மொபைலே எடுத்து மாட்டிட்டேன். இந்த ரோடு எல்லாம் வளைஞ்சு போதா, இதெல்லாம் ஒவ்வொரு தடவைலாம் எடுத்து மொபைல்லாம் கையிலெல்லாம் எடுத்துகிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ லோக்கல் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து மாட்டிக்கிட்டேன். இந்த ஊர் நல்லா இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கேருந்து கருமந்துறை ரோட்டில் போகணும். ஸோ இப்படியே போனால் கருமந்துறை ரோட்டில் இருந்து காட்டுதுங்க. ஸோ இங்கேருந்து எவ்வளோனா 27 கிலோமீட்டர்ஸ். ஸோ அங்கே இருக்க மலைன்னு தான் நினைக்கிறேன். நான் வைசர் போட்டிருக்கேன், வைசர் மேலே எடுத்து விட்டேன். ஸோ காற்று அப்படி தான் அடிக்கும் கொஞ்சம் தூரம். ஆனால் நம்ம ஊரில் கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு. ஆனால் இங்கே மழை பெஞ்சிருக்கானு தெரியல. ஆத்தூரில் 2 நாள் மழை பெஞ்சது, நைட்டு ஈவினிங் டைமுக்கு மேலே மழை பெஞ்சது. இங்கேயும் பெஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, அதிகமாகவே இருக்குது. நல்லா இருக்குது. பாருங்க, சூப்பர். இங்கே மழை வரத்துக்கு உண்டான அறிகுறி கொஞ்சம் காட்டுதுங்க. லைட்டாக ஏதோ தூரல் போடுற மாதிரி இருக்கு. இப்போ தான்டா சொல்லி வாயமுன்னு. எனக்குன்னே வருவீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.
சூப்பராக இருக்குது. என்டையர் ரோடு, இந்த இடம், நம்ம போகிறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. கரெக்டான வெதர், கரெக்டான டைம், அமைதியாக இருக்குது. கைஸ் தூரல் போடுது மறுபடியும். இந்த மலைக்கு பக்கத்தில் வர வர தூரல் போட்டுட்ருக்கு. இப்போ இங்கேருந்து இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. இந்த இடம் பாருங்க, அட்டி போலிங்க. ஆனால் பக்காவான பிளேஸுங்க இது, சூப்பரான பிளேஸு கைஸ். அந்த அண்டெல்லாம் மழை பெஞ்சிட்ருக்கு. மாட்டினடா பம்பர் கட்ட மண்டையான்ற மாதிரி தான் இருக்கு. மழை பெஞ்சிருக்கு, இப்போ லைட்டாக தூரல் போட்டுட்ருக்கு. ஆனால் ஜில்லுன்னு இருக்குங்க இங்கே. இங்கே பாருங்க, கீரைப்பட்டி சூப்பராக இருக்குங்க இந்த இடம். இந்த மாதிரி இருக்கும்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. நான் சாதாரணமாக தான் வந்தேன், பட் இதெல்லாம் சொர்க்கம். உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. இது எல்லாமே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை என்னால். வேற லெவலு. மட்டை கிட்டலாம் விழுந்துருக்கு. ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. ஓகே கைஸ், நான் வந்து மைக்கு எல்லாத்தையும் கழட்டி போட போகிறேன். நான் இதுக்கு மேலே போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் போட்டுரும் அப்புறம். ஆனால் இந்த இடம்லாம் சரியான இடங்க இது. நான் இப்படி இருக்கும்னுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸ்ட்ரைட்டாக போகணும். இங்கே நம்ம வரத்துக்கு முன்னாடியே மழை பெஞ்சிருக்குங்க நல்லா. இப்போ அந்த சைடு மழை பெஞ்சிட்ருக்கு, நல்லா தெரியுது பார்க்குறதுக்கு. இதுக்கு மேலெலாம் நம்ம இப்படியே போனோன்னா வேலைக்கு ஆகாது. கொஞ்சமாச்சும் நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணி போட்டுருவோம். வாட்டர் வாஷ் பண்ணணும்னு நினச்சேன். நான் மைக்கு கழட்டி வச்சுட்டேன். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்கும், ஏன்னா இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ தான் கொஞ்சம் நின்றுருக்கு. இங்கே இடம்லாம் சூப்பராக இருக்குங்க. இன்னுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வர்றதை விட அப்படியே டோட்டலாக வெதர் மாறிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. என்ன இங்கே ஒரு மேட்டர்னா வச்சுக்கோங்களேன், இங்கே நம்மளை தவிர இங்கே யாருமே இல்லை. நம்ம மட்டும்தான் போயிட்டு இருக்கோம். நம்ம ஸோ சூப்பராக இருக்கு. அதாவது யாருமே இல்லாத இடத்துல கள்ளிக்காடு 2 கிலோமீட்டர் இங்க பாருங்க. வேற மாதிரிங்க இந்த இடம். உண்மையாவே வேற மாதிரி. என்ன கேட்டா வேணா வேற அளவு தானே சொல்லுவாங்க.
இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாரு. ஒன் ஆஃப் த பொருட்டான இடம். பக்காவா வரலாம். ஆனால் இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம் இது. இங்கே வந்து டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கிடையாது. இந்த இடத்துல இப்போ பைக் ஓட்டுறதே ஒரு அவ்வளோ அழகாக இருக்குது. பைக்கும் சரி காரும் சரி, நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அழகாக இருக்கலாம். நீங்கள் பாருங்கள், யாருமே இல்லைங்க. ஆனால் அமைதியாக இருக்கு இந்த இடம். சரியான ஸ்பாட்டு. இதன் செம்மில் இது ஒன்று. நான் இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வரேன். அந்தண்டெல்லாம் மழை நல்லா பெய்யுது. அந்த சைட்லாம் சூப்பராக இருக்குது மழை. அங்கே பாருங்கள், நல்லா தெரியுதா? அங்கெல்லாம் மழை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மழையில மாட்ட போகிறோம். இப்போலாம் மழை அடிச்சு தூக்குதுங்க. நீங்கள் ரோட போகிறீங்க கை. சரியான ரோடு, சரியான இடம். இருக்கு, நல்ல மழை. சூப்பரா இருக்கு இந்த இடம். இந்த ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விஷயமும் ஒன்னொன்னு காட்டுது நமக்கு. ஒவ்வொரு இடமும் நம்மளை வியக்க வைக்கிறதுக்கு இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு இந்த இடம்லாம். இயற்கையோட அப்படியே ரொம்ப இணைஞ்சு இருக்குங்க. அது இப்படி இருக்கிற வரைக்கும் நல்லது. இப்படிதான் இருக்கணும். அப்படியே இருக்கட்டும். ஆனா இந்த ரோடு தாங்க அழகா ரோடு போட்டிருக்காங்க. தெரியுதா? நீங்க மழைய பெய்யல, இங்க பாருங்க ரோடு எவ்வளவு தெளிவா இருக்குன்ட்டு. பாருங்களா, ஏண்டா இப்படி? இப்ப நம்ம மழை அங்கிருந்து நம்ம மழை பெய்ய போகுது. மைத்ரா அழகா 600 மலைக்கு வந்துட்டோம் நம்ம. இந்த என்டையர் ரோடு எல்லாமே சூப்பராக இருக்கு. வந்து ஒரு பொறுமை கிடையாது. இந்த இடமும் அவ்வளோ எல்லாமே இங்க வந்து நம்மளை ஆச்சரியப்படுத்துற மாதிரி தான். வாயை பொழந்துரும் இதை பார்த்துட்டு. சூப்பரா இருக்கு இந்த இடம். பட் இது சம்மர்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியலங்க. அது எனக்கு ஐடியா இல்லை. அதே மாதிரி இது வந்து டூரிஸ்ட் பிளேஸும் கிடையாது. இங்க சுற்றி பார்க்குற அளவுக்கு எந்த இடமும் கிடையாது. இது ஒரு ஊர். என்ன சொல்றது, நார்மலா நம்ம எப்படி நம்ம ஊர் எப்படி கீழே அப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும். இந்த இடம், அந்த ஊர் வந்து மலை மேலே இருக்கனால வர இடம் நல்லா இருக்கு. இந்த இடம் நல்லா இருக்கு, அவ்வளோதானே தவிர இங்கே பிளேசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் வராதிங்க. வந்தால் இங்கே ஏதாவது ஒரு இடத்துல நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், உட்காந்து சாப்பிடலாம், இல்லை ஏதோ ஃபன் பண்ணலாம். அங்கேருந்து வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான். மற்றபடி இங்கே வந்து டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கிடையாது. ஸோ 600 மலை வந்துட்டோம் நம்ம. அவ்வளோதான் வந்துட்டோங்க. ஆனால் இங்கிருந்து எப்படி போகணுன்னு தெரியல. இதுலேருந்து இப்படி வந்துட்டீங்கன்னா இப்படிதான் போகணும். சூப்பருங்க இந்த இடம்.
இதுக்கு மேலே என்ன வேணும் முதல்ல? நீ இதுக்கு மேலே என்ன வேணும்னு கேட்குறேன். சின்ன ரோடு தாங்க, சின்ன ரோடு, அழகா இருக்கு. ஆனால் இந்த ரோடு எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு ரோடு போன போக்கில் நானும் போயிட்டு இருக்கேன். போவோம், அப்படியே போவோம். இந்த ரோடு இன்னும் எப்படி மேலே ஏறுது பாருங்களேன். எப்படி இதெல்லாம் அல்டிமேட்டுங்க, அல்டிமேட்டான இடம். அவ்வளோதான் இங்கே ரோடு போகுது. ஸோ கைஸ், அந்தாண்ட ரோடு அவ்வளோதானா? மேலே ஒரு பாயிண்ட் இருக்கும். ஆனால் ஓவராலாக இந்த இடமே ஒரு வேற லெவலில் இருக்குங்க. இது எப்படி நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இடம்னா இதாங்க இடம், அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும்னா. ஆனால் இங்கே வியூ பாயிண்ட் இருக்காண்ணா, இல்லைங்களா? சரிண்ணா, நன்றிங்க. சூப்பரான பிளேஸ். இங்க பாருங்க, இந்த இடம் தானே அதுக்கு பார்ப்போம். கைஸ், நம்ம வந்துட்டேன். இந்த ஊரே வேறு மாதிரி இருக்குங்க. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, எல்லாம் அன்எக்ஸ்பெக்டட். ஸோ கைஸ், இந்த ஊர் எனக்கு ரொம்ப அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. இந்த ஊர் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே பைக்கு ஓட்ட அந்த ரோடு சின்ன ரோடு தான், ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. நம்ம ஒரு சில இடத்துக்குலாம் போயிருப்போம்ல, அந்த இடம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்து ரொம்ப நமக்கு ரொம்ப ஒரு ஏதோ ஒன்று மெய்மருந்து நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இந்த இடம். எனக்கு கீழே இருந்து அடிவாரத்துலேருந்து மேலே இந்த ஊருக்கு வர வரைக்குமே அப்படி தான் இருக்குது. இது இங்கே வந்து டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கிடையாது. இங்கே ஒரு மேலே ஒரு ஊர் இருக்குது, சுற்றியும் மலை இருக்குது, ரோடில் நம்ம அப்படியே போக வேண்டியதுதான், அவ்வளோதான். இங்கே வந்து ஏதோ ஒரு இடத்த பார்த்துட்டு ஏதாவது சாப்பாடு கட்டிட்டு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ நல்லா தரமாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. ஸோ அந்த வியூ பாயிண்ட் நான் காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. இந்த ஒரு வியூ பாயிண்ட் வேணால் இங்கே இருக்குது. வந்தீங்கன்னா நம்ம பைக்லேயே நான் வந்த இதுலேயே நான் காட்டியிருப்பேன். ஸோ அந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் பார்க்கலாம். பக்காவான ரோடுங்க, பக்காவான ஊர். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே இங்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் ரொம்ப பிளேசஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்துடாதீங்க. ஜஸ்ட் ஒரு நார்மல் ரைடு சில் அவுட் பண்ணுறதுக்கு வேணால் இங்கே வரலாம். சூப்பராக இருக்குது இந்த இடம், பக்கா. நான் காட்டுறேன் இந்த இடம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் இப்போ. ஸோ அவ்வளோதான் கைஸ், அப்படியே நம்ம கிளம்ப ஆரம்பித்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் சரியான இடங்க இது. உண்மையுமே நான்லாம் இப்படிலாம் இருக்குன்னு நான்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. ஜஸ்ட் நான் நார்மலாக சரி வருவோம் அப்படின்னு சொல்லி வந்தேன். பட் சூப்பரான பிளேஸு, உண்மையிலுமே ஒர்த்து. ஸோ கைஸ், சூப்பரான ஊர். இங்கே இருக்கவங்களும் நல்லா பேசுகிறாங்க நம்மள்கிட்ட. இவ்வளோ நேரம் நம்ம இங்கே தான் பேசிகிட்டு இருந்தோம், பட் அது வீடியோ எடுக்க முடியல. பட் ஆனால் எல்லாருமே நல்லா பேசுகிறாங்கங்க. சூப்பராக இருக்குது ஊர். அதுவும் இல்லாமல் கைஸ், மணி வந்து
மணி வந்து 3:30 இங்கே அப்படியே வெதர் அப்படியே மாறுது பாருங்க. மறுபடியும் அடுத்த மலைக்கு இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படி இங்கே எல்லாம் நல்லா பேசுகிறாங்க. கண்டிப்பாக இங்கே வாங்க, சூப்பராக இருக்குது. இங்கே இருக்கவங்களும் இந்த ஊர் மக்களும் சரி எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க. நம்ம பேசிட்டு இருந்தோம், பட் இது எல்லாமே நம்ம எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல. பட் இருந்தாலும் எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க. இந்த இடம் பாருங்க, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, மழை பெஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அதை தவிர்த்து இங்கே வந்து ஒரு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா நீங்கள் வரும்போதே சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்து ஏதாவது இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்பாட்டில் உக்காந்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க இந்த இடம். விஷுவலி இது ஒரு ட்ரீட் உண்மையுமே. நம்ம முன்ன வரும்போது இங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருந்தது. இப்போ மழை இல்லை, ஆனால் தூரல் தூருது. மழை எல்லாம் இப்போ அந்த சைடு போயிடுச்சு. ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஏன் மைக் நான் போடாம இருக்கேன்னா இன்னும் தூரம் தூரிட்டு இருக்கு. அடுத்த மழை ஸ்டார்ட்டா? ரோடுனா இதாங்க ரோடு. நம்ம இறங்க போறோம். தண்ணி இருக்கதா வேணும். ஆனா நம்ம ஊர்லயும் எல்லா இடமும் இருக்குங்க, அழகாவே இருக்கு. நம்ம மற்ற ஊரை பாக்குறோம், நம்ம வந்து நம்ம ஊர்ல இல்லையேன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம ஊர்ல இருக்கு, அது நமக்கு தெரிய மாட்டேன்றது. சொல்ல போனா அதான் உண்மை. நம்ம ஊர்ல தெரிய மாட்டேன்றது நமக்கு இருக்கிறது. இது இங்க வந்து பாக்குறோம், எவ்வளவு அழகா இருக்கு. இங்க பாருங்க, இதுதாங்க நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நினைக்கிறது. தூரம் நம்ம ஊர்லயும் மழை இருக்கு.
இங்கேருந்து இப்போ மழை இங்கே வந்துருச்சு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறோம். ஸோ என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் இப்படியே போனாலும் அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் நான் மறுபடியும் உங்ககிட்ட நான் பேசுகிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.